இந்த வீடியோல ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் கடையில இருந்த பழைய காமிக்ஸ் புக்ஸ் எல்லாத்தையும் சேமிக்கிறாங்க அப்படின்னு நாம பார்த்தோம். அதை வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஆத்தரோட ஃப்ரெண்ட் மைக்கோட வீட்ல இதே மாதிரியே நிறைய புத்தகங்களை அவங்க சேகரிச்சு வைக்கிறாங்க. அப்படி சேகரிச்ச அந்த புத்தகங்களை வச்சு ஒரு லைப்ரரி ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு மைக்கோட தங்கச்சிய பார்வையாளரா நியமிக்கிறாங்க. அங்க படிக்க வர ஒவ்வொரு பசங்களுக்குமே 10 சென்ட் நுழைவு கட்டணமா அவங்க வாங்குறாங்க. குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் அந்த லைப்ரரி திறந்திருக்கும். ஆனா அங்க இருக்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்தது. ஏன்னா ஒரு புக்கு வாங்க யூஸ் பண்ற காசுல அவங்க 2-3 புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அங்க நிறைய பேர் படிக்க வர ஆரம்பிச்சாங்க. இதன் மூலியமா ஆத்தரும் அவரோட ஃப்ரெண்டும் ஒரு வாரத்துக்கு $9.50 சம்பாதிச்சாங்களாம். மேலும் மைக்கோட தங்கச்சி அதை பாத்துக்கிறதுனால வாரத்துக்கு $1 அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. 3 மாதங்களுக்கு இந்த நூலகம் ரொம்ப சிறப்பா போச்சாம். ஒரு நாள் அவங்களோட நூலகத்துல தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க படிக்க வந்த ஏதோ ஒரு பசங்க தான் அந்த தீய வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ஆத்தரோட பணக்கார தந்தை அந்த நூலகத்தை மூடும்படியா அவங்களுக்கு அறிவுறுத்துறாரு. இந்த மாதிரி ஆத்தரோட 2வது பிசினஸும் மூடப்படுது. இப்பவும் அவங்களோட பணக்கார தந்தை அவங்கள நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவங்க இல்லாத போதும் அவங்களோட பணத்தை அவங்களுக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கறத அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதுனால. மேலும் ஆத்தரோட பணக்கார தந்தை ஒரு சொத்துக்கும் கடனுக்குமான வித்தியாசங்களை கூட ரொம்ப எளிமையா சொல்லி கொடுத்ததா ஆத்தர் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஒரு முறை ஆத்தரோட ஃப்ரெண்ட் மைக் அவங்களோட அப்பா கிட்ட சொத்துன்னா என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்களோட பணக்கார தந்தை அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல, சொத்து அப்படிங்கிறது உங்களோட சட்டை பையில பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பது, கடன் அப்படிங்கிறது உங்களோட சட்டை பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுப்பது அப்படின்னு அவங்களோட பணக்கார தந்தை சொன்னாராம். அதாவது ஒரு காரை வாங்கி அதுக்கான செலவுகள் எல்லாத்தையும் நாமளே பாக்குறோம் அப்படின்னா அது கடன். அதே காரை வாடகைக்கு விட்டு அதுல இருந்து வர பணம் நமக்கு உதவியா இருக்குன்னா அதுதான் சொத்து அப்படின்னு சொன்னாராம். எப்பவுமே உங்களுக்கு விருப்பமான சொத்துக்களை வாங்குங்க அப்படின்னு அவங்களோட பணக்கார தந்தை சொல்லுவாராம். ஆனா நல்லா படிச்சு ஒரு நல்ல சம்பளம் தர வேலைக்கு போங்க அப்படின்னு அவங்களோட ஏழை தந்தை சொல்லுவாராம். இந்த மாதிரி முரண்பட்ட கருத்துக்களுக்கு இடையே வளர்ந்ததுதான் அவங்க 2 பேருமே பிற்காலத்துல பணக்காரங்களா ஆனதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. மேலும் பணம் குறித்து சாமர்த்தியமா விளையாடுறவங்க தான் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவசரமா வேலைக்கு கிளம்புற நாம எல்லாருமே நம்மளோட பைக்ல பெட்ரோல் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா வேலை விரைவு காரணமா நாம அதெல்லாம் செய்ய மாட்டோம். கொஞ்சம் தூரம் போனதும் வண்டி பெட்ரோல் இல்லாம நின்னதுக்கு அப்புறம் ஒண்ணு வண்டிய பெட்ரோல் பங்குக்கு தள்ளிக்கிட்டே போவோம், இல்லன்னா தெரிஞ்சவங்க யார்கிட்டயாவது பக்கத்துல பெட்ரோல் கிடைச்சா வாங்கிட்டு வர சொல்லி காத்திருப்போம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அதை கத்துக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடாதீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. அதாவது ஒரு விஷயத்துல வெற்றி அடையணும்னா அதுல தோத்து போகிறதுக்கு தயங்காதீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா நாம அங்க செய்யற தவறுகள்ல இருந்து தான் அதை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில நிகழ்ந்த பல நிகழ்வுகளை எடுத்துக்காட்டுகளா சொல்லி பணத்தை பற்றிய புரிதல்களை ஆத்தர் இந்த புத்தகத்துல எழுதியிருக்காரு. பணத்தினுடைய அடிப்படையான செயல்பாடுகளை குறித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் எப்படி அதிகமா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க நீங்க மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சவுண்ட்ஸ் ஆஃப் புக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.